வணக்கம் நண்பர்களே, இது ட்ரோல் 18 தமிழ். எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம புரிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால சேனலுக்கு வாங்க, வீடியோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க. சீப்பு செந்தில், அண்டா செந்தில் என அடைமொழியோடு அழைக்கப்பட்ட திமுக ஆதரவாளர் செந்தில்வேல் நேற்று இரவு அமைச்சர் சேகர்பாபுவின் கூலிப்படை ஆதரவோடு ரவுடி செந்திலாக அவதாரம் எடுத்திருக்கிறார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இனி பாஜக காரங்களோ தாவேக்காவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஊடகங்களில் மூத்த பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் திமுகவிற்கு ஆதரவாக தர்க்கம் செய்வதாக நினைத்து சதா தற்குறித்தனமாக பேசி வந்த செந்தில்வேல் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்திருக்கிறார். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆளு அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு. இவர் வந்தா சீப்பு, பார்த்தா வீச்சு, பேசுனா போச்சு. ஸோ அப்படி யாரை பத்தி அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா இந்த அவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ளே தூங்குவான். தலைவனை பார்க்க தெளிவா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் பேச விட்டு பார்த்தா தான் நமக்கே சந்தேகம் வருது. ஸோ அந்த வீடியோ நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டாங்களேன். 21 நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுற்றி பார்த்தோம் சொல்றேன். அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி ஒன்று நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு யாரா அவன் பேசிட்டு இருக்கும்போது சிரிக்கிறது. ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள், காலிகள், இந்த திமுக ரவுடிகள் இவங்களெல்லாம் கூட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு வெளியில வாடா உன்னை என்ன பண்றப்ப அப்படின்னு மிரட்டுறான். உதார் விடுற அளவுக்கு இவன் போறான் அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க, இந்த பொறுக்கி எல்லாம் ஊடகவியாளரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதனால் இவன் சில ஆபாசமான கெட்ட வார்த்தைகள், அது என்ன கருணாநிதினு சொன்னானா ஸ்டாலின்னு சொன்னானான்னு தெரியல, அது என்ன ஆபாச வார்த்தையை என்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். பேசிவிட்டு அங்கிருந்து நான் இந்த சபையை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிற நாய் இந்த கோவிலில் பிச்சை எடுக்கலைன்னா பக்கத்து கோவிலில் போய் பிச்சை எடுக்க போகுது. இந்த நாய் இந்த சேனல்ல கூவலைன்னா இன்னொரு சேனல்ல போய் கூவ போகுது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.